இது என்னால் முடியும், முடியாது ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்குது, இந்த ஒரு காரியத்தினால தான் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, இந்த ஒரு பிரச்சனையினால தான் நான் முன்னேற போக முடியல, வளர்ச்சி இல்லை, இதுதான் எனக்கு தடையாக இருக்குது, இதை நீக்க முடியல, ஆனால் இனிமே முடியும், நான் சொல்ல போகிறேன், இன்னையிலேருந்து வாயை திறந்து சொல்ல போகிறேன், போன்னு சொல்ல போகிறேன், நிச்சயமாக அது போய்விடும் என்று விசுவாசத்தை கொண்டும் அதிகாரத்தை கொண்டும் தான் அதை மேற்கொள்ள முடியும். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே, வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவர் வாக்கு அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்று மாயிழுத்து கொண்டார், அவரே அன்பு மாறாதமே, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் மாயிழுத்து கொண்டார், அவரின் அன்பு மாறாதமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே, தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே, தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு மாறாதாமே. மனுஷனுக்கு எல்லாவற்றின் பேரிலும் அதிகாரம் இருக்கிறது. இந்த சூரியனே நில்லுனா நிற்குதே, அப்போ உங்களை பிரச்சனையை அடங்குனா அடங்குமா அடங்காதா? வீட்டில் ஏற்படுகிற குழப்பங்களை, உள்ள வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை, உள்ள சரீரத்தில் ஏற்படுகிற வியாதிகளை, உள்ள வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்னல்களை, கஷ்டங்களை, உங்களுக்கு எதிராகி வருகிற விரோதியினுடைய அம்புகளை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியுமா? முடியாதா? சூரியனே நில்லுனா நிற்குது, சமுத்திரமே பொழக்குது. அப்படி இருக்கும்போது மனுஷனால் இதெல்லாம் செய்ய முடியாதா? நான் சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஆள முடியும். அதுதான் விசுவாசியினுடைய அதிகாரம். அதனால தான் ஏசு சொல்கிறார், மலையை பார்த்து சொல்லு, அது அப்படியே ஆகுன்றார். எவன் சொன்னாலும் அது அப்படியே ஆகுங்கிறார். அப்போ அதிகாரம் இருக்குது, அவர் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. பிசாசத்தை பல்ல பிடிங்கிட்டாரு, அவனை பேரலைஸ் பண்ணிட்டாரு. அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய வல்லமையை, அவனுடைய எபிலிட்டியை ரொம்ப லிமிட் பண்ணிட்டாரு. நமக்கு இப்போ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அடிப்படை. விசுவாசம்தான் அதிகாரத்துக்கு அடிப்படை. ஆனால் விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது. இது தெரியலன்னா விசுவாசத்தை, அதிகாரத்தை பொறுத்த பயன்படுத்த முடியாது. தெரியாதவன் எப்படி அதிகாரத்தை பயன்படுத்துவான்னு சொல்லுங்க. அதிகாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அதிகாரத்தை பயன்படுத்துவான். அப்போ அது இருக்குதுன்னு தெரியும். அதான் விசுவாசம் ரொம்ப முக்கியம். பாருங்க, விசுவாசங்கிறது எனக்கு அதிகாரம் இருக்கிறது. பிசாசை காட்டில் நான் பெரியவன், நான் பிசாசுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவன் தான் எனக்கு பயப்படணும்.
அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. அவனை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? நான் சொந்தக்காரன் வீட்டுக்கு. ஹலோ, வீட்டில் யாருங்க பயப்படுறது? திருடனை பார்த்து நீங்கள் பயப்படுறதா? திருடன் தான் உங்களை பார்த்து பயப்படணும். நீங்கள் அவனை பார்த்து ஐயோ நம்ம ஒளிஞ்சிக்குவாங்க அது நான் நினைப்பீங்க, ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். அவன் தான் நினைக்கணும். ஒளிஞ்சி இருட்டில் பதுங்கி இதுங்கி போய் என்னை தேவை கிடக்கிறது அவன் தான் நினைக்கிறான் ஒழிய நம்ம எதுக்கு பதுங்கணும்? நிறைய பேர் பாருங்கள் பிசாசுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. ஏன்னா கான்செப்ட் சரியா இல்லை. நம்ம யாருன்னு தெரியல, அவன் யாருன்னு தெரியல, நமக்கு என்ன இருக்குதுன்னு புரியல, அவனுக்கு என்ன இருக்குதுன்னு புரியல. கோயிலுக்கு போனாலும் சில நேரத்தில் இப்படி தலைகளாக சொல்லி விட்டுறாங்க சிலர். நீ என்ன? அந்த காலத்தில் ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஞாபகம் இருக்குது, பார்த்து பக்கத்தில் பக்கத்தில் போய்ட்டு ஒன்றா அடிச்சிரும், ஒன்றே ஏதாவது பண்ணிட போகுது அப்படின்னாரு. நான் நினச்சேன் பிசாசு பெரிய இது போல இருக்குது, ஐயோ அது கிட்ட நெருங்கி அங்கே பிசாசு எங்கேயாவது இருக்குதுன்னு நம்ம இங்கே ஓரமாக நின்றுக்கோம், நம்ம போய் நம்மளை பலாருன்னு ரெண்டு விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் யோசித்தேன் ஒழிய நான் யார் அந்த பிசாசு யாருன்றத சரியாக சொல்லித்தராம விட்டாங்க. ஆகவே இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் என்னென்னா பிசாசு பெரியவன் நான் சிறியவன் அப்படிங்கிறது. இப்போ பிளேட்டை திருப்பி போடுறோம் நம்ம. நீங்கள் பெரியவர்கள், பிசாசு உங்களுடைய பாதபடிக்கு கீழாக இருக்கிறார். அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆளணும் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையின் மேலே, உங்களுடைய பிரச்சனையின் மேலே அரசாட்சி செய்ய வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும். இதான் வேதவசனத்தின் உண்மை. இப்போ பாருங்க, அந்த அதிகாரத்தை எப்படி செலுத்துறது? வார்த்தையின் மூலமாய் செலுத்துகிறது. இதை ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. லூக்கா 17:3 வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனை மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஏன் 7 தடவை குற்றம் செய்கிறான்? 7 தடவை குற்றம் செஞ்சாலும் அவன் வந்து மனஸ்தாபப்படுறேன்னு சொன்னால் மன்னிப்பாயாகங்கிறாரு. சீஷர்கள் சொல்கிறாங்க, ஐயோ ரொம்ப கஷ்டங்க, 1 தடவையா 2 தடவையா 7 தடவை, அதுவும் ஒரு நாளில் 7 நாளில் 7 தடவைன்னா கூட பரவாயில்ல, ஒரே நாளில் 7 தடவை, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உயிரை வாங்குறான் 7 தடவை. இவன் எப்படி மன்னிக்கிறது? ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, இம்பாசிபிள் அப்படின்றானுங்க. இது முடியவே முடியாது, என்னால் முடியவே முடியாது, எனக்கு பொறுமை ஓரளவுக்கு தான் இருக்குது, எல்லாம் மீறி போகிறான். 7 தடவை ஒரே நாளில் தொந்தரவு கொடுக்குறான், அநியாயம் பண்ணுறான், அப்புறம் வந்து மனஸ்தாபம் பண்ணுறேன்றான், நீரும் மன்னின்றீரு. இதெல்லாம் முடியுமா? சாத்தியமே கிடையாது, முடியவே முடியாதுன்றார். முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. எப்படி முடியாததை முடிகிறதாக்க இது ஒரு ப்ராப்ளம். இதுதான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அன்ஃபர்கிவ்னஸ். மன்னிக்க முடியாத ஒரு நிலைமை. மன்னிக்க முடியாமல் இருக்கிறேன் நான். 7 தடவை குற்றம் செய்கிறவனை ஒரு நாளில் செய்கிறவனை எப்படி நான் மன்னிக்கிறது? முடியலையே அப்படின்றாருங்க. இவர் சொல்கிறாரு, எப்படி முடியும்னு காண்பிக்கிறேன், உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறது எப்படின்னு காண்பிக்கிறேன் உனக்குன்றாரு. கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு. இது வெறும் மரத்தை பற்றி இல்லைங்க. கான்டெக்ஸ்ட் வந்து இந்த அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாத ஒரு நிலைமை, அதை பற்றி தான் சொல்கிறாருங்க. சொல்கிறாரு, எதுவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில், எது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இடையூறாக இருந்தாலும் சரி, மன்னிக்க முடியாத ஒரு நிலைமை வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக தடையாக தான் இருக்கும். அது உங்களால் மன்னிக்க முடியலன்னா அப்புறம் முன்னேறவே முடியாது. மன்னிக்க முடியலன்றது குறித்து சிலர் பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஆனால் மன்னிச்சா தான் நம்ம முன்னாடி போக முடியும். அவன் கிடக்கிறான், அவன் முன்னாடி போகிறது வேற. அவன் அப்படியே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, மன்னிக்கூடாதுங்கன்றாங்க சிலர். அவன் அப்படியே தான் செஞ்சுட்டு இருப்பான். நீங்கள் மன்னிச்சிருங்களேன். ஏன்னா அவன் முன்னேறானோ இல்லையா, நீங்கள் முன்னேறணுமே. நீங்கள் முன்னேறதுக்காக அவனை மன்னிச்சுக்கிறது நல்லது. அப்போ முன்னேற்றத்துக்கு தடையாக நடுவழியில் இருக்கிற மரம் போல நிற்குது. இந்த மரத்தை என்ன பண்ணுறது? இது குறுக்க நிற்கிற வரைக்கும் உங்கள் வழிக்கு இடையூறாக இருக்கிறது. உங்கள் பாதை அடைக்கப்பட்டு போய்விட்டது, முன்னேற முடியாது. இந்த அன்ஃபர்கிவ்னஸ்ன்றது ஒரு ப்ராப்ளம். ஒரு மரம் குறுக்க நிற்கிற மாதிரி. நீங்கள் வீட்டுக்குள்ள நுழைய முடியாமல், உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் தடையாய் வழியில் குறுக்க நிற்கிற மாதிரி நிற்கிது பாருங்க. இது எப்படி மேற்கொள்றதுன்றாரு. அந்த மரத்தை பார்த்து, காட்டத்தி மரத்தை பார்த்து, நீ வேரோடே பிடுங்குண்டு. எதை வேரோடு பிடுங்குண்டு?
வெறும் மரத்தை இல்லைங்க, இன்றைக்கி மரம் ஒன்று பிரச்சனையே கிடையாது. அதுக்கெல்லாம் இப்போ செயின் சா வச்சுருக்கிறாங்க, எலக்ட்ரிக் சா. அதுவும் எலக்ட்ரிக் சா. யாரும் இப்போ மரத்தை முன்ன மாதிரி வெட்டிகிட்டு இருக்கிறது இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு எலக்ட்ரிக் சாவை கொண்டாந்து இப்படின்னா வச்சு ப்ளக் பண்ணிட்டு இப்படின்னா போகுது, 5 நிமிஷத்தில் அவ்வளோ பெரிய மரம் பொத்துன்னு கீழே விழுந்துடும். அவ்வளோதான். வேரோட பிடுங்கி எரிஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேரோட பிடுங்கி எரிந்து பிடுங்கி வேரோட பிடுங்குண்டு கடலின் நடுவில் கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படின்னு சொன்னது வெறும் மரத்தை இல்லைங்க. மரம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி மரம் 5 நிமிஷத்தில் நீக்கிடலாம் மரத்தை, கொஞ்சம் காசு செலவாகும், அவ்வளோதான். ஆனால் அன்ஃபர்கிவ்னஸ் ஒரு பிரச்சனை. இது போல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மன்னிக்க முடியாத ஒரு பிரச்சனை. எனக்கு இது முடியாது, அது முடியாது, அதை செய்ய முடியாது, இது செய்ய முடியாது, என்னால் முடியவே முடியாது அப்படின்னு நிறைய பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதை தான் சொல்கிறாரு. உள்ளத்தில் இருக்கிற கசப்பு, வெறுப்பு, பகைமை, இதெல்லாம் என்னால் விட்டு விட முடியல, என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்குது, இது என்னை விட்டு நீங்க அது எப்போவுமே எனக்குள்ளே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி அதை வேரோட பிடுங்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கணுமா? எதை வேரோட பிடுங்கணும்? இந்த கசப்பை, வெறுப்பை, இந்த உணர்வுகளை, இந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த தீங்கை எப்படி அகற்றுறது சொல்கிறாரு. வேரோட பிடுங்கிறது அப்படின்னு காமிக்கிறேன்றாரு, சொல்லுன்றாரு. எதை பார்த்து? அதை பார்த்து வேரோட பிடுங்குண்டு. பகைமையே, வெறுப்பே, கசப்பே, உள்ளத்தில் இருக்கிற காழ்ப்புணர்ச்சியே வேரோட பிடுங்குண்டு போ. இயேசுவின் நாமத்திலே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ அற்றுப்போ, நீங்கி போ. நிறைய பேர் பாருங்க, இது தெரியாமல் இருக்கிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு. ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்ட பாருங்க, 30 வருஷமாக மனைவி கிட்ட பேசவே இல்லையா. அவர் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, டிவோர்ஸ் எல்லாம் பண்ணல. அவர் நல்ல மனுஷன்தான். ஆனால் ஏதோ நடந்துட்டு இருக்குது அவங்களுக்குள்ள, ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த அம்மா என்ன பண்ணிச்சோ தெரியல, யாரு கண்டா. 30 வருஷமாக பேசவே இல்லை, பேசவே மாட்டார். 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சமையல் பண்ணுது, இவர் தான் சாப்பிட்றாரு, எல்லாம் நடக்குது. ஆனால் பேசவே மாட்டாங்க. 30 வருஷமாக வாழ்க்கை கெட்டு போச்சு பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக அனுபவிச்சிருக்க வேண்டிய வாழ்க்கை, எவ்வளோ இன்பங்களை அனுபவிச்சிருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டிய வாழ்க்கை பாருங்கள். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு மோமெண்ட்டையும் நம்ம எண்ணி பார்க்குறோம் இல்லையா. ஒரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக நம்ம அனுபவித்த போன இடங்கள், வந்த இடங்கள், தங்கின இடங்கள், அனுபவித்த காரியங்கள், இதெல்லாம் சில நேரத்தில் உட்காந்து நம்ம எண்ணி பார்க்குறோம் இல்லையா. 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னால் எங்கே போயிருந்தோம், என்னமா இருந்தது அப்படின்னா. அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது இவங்களுக்கு. 30 வருஷமாக பேச்சே கிடையாது. ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இது இம்பாசிபிள், முடியாதுங்க, அது வாழ்க்கையில் இதை செய்யவே முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. இப்போ இவர் சொல்கிறாரு முடியும், இவங்களும் சொல்கிறாங்க முடியாதுங்க. 7 தடவை ஒரு நாளில் அவன் பண்ணுவான், நான் மன்னிக்கணுமான்றார். இதெல்லாம் முடியவே முடியாது. 2-3 தடவை பார்ப்பேன், 4ஆவது தடவை பலார்னு கொடுப்பேன் நான். 7 தடவை பண்ணுவோம், நான் மன்னிக்கணுமா? முடியவே முடியும். எவனுக்கு முடியும்? யாராலையும் முடியாது. முடியுன்றாரு. முடியும். எப்படி முடியும்? அந்த மாதிரி காரியத்தை பார்த்து வேரோடு என் இருதயத்திலேருந்து போ. தாங்க முடியாத கோபம் உள்ளத்திலேருந்து வருது, அந்த கோபமே வேரோடு பிடிங்கொண்டு போ. இனிமேல் என் வாழ்க்கையில் இருக்காது. நீ தான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற, என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற. இந்த காழ்ப்புணர்ச்சி, கசப்பு, எரிச்சல், நறுக்குன்னு கோபம் வர்றது, இதெல்லாம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது. என் வாழ்க்கையை விட்டு பிடுங்குண்டு போ. அது கூட விசுவாசம் தேவைப்படுது பாருங்க. போன்னு சொல்றாரு. போன்னு சொல்லிக்கிட்டே எதை போன்னு சொன்ன மாதிரியே செஞ்சிட்டு இருக்க மாட்டோம். கவனிச்சு பாருங்க. நீங்க போன்னு சொல்லி பாருங்க. போன்னு சொல்ல எதை போன்னு சொல்லிங்களோ அதை செய்யவே மாட்டீங்க. ஏன்னா அதான் போன்னு சொல்றீங்கல்ல, நீங்க சொல்றபடி தான் ஆகும். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அது போயிடும், சுத்தமா போயிடும். வேரோடு நீ பிடுங்கிட்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அது கீழ்ப்படியும், உங்கள் அத்தாரிட்டி வேலை செய்யன்றாரு. யாருக்கு கீழ்ப்படியும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியும் சொல்ல. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் சொல்ல. யாருக்கு கீழ்ப்படியும்?
உங்களுக்கு கீழ்ப்படியும், உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும். நீங்க சொன்னீங்களே வேரோட பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக சொன்னீங்களே, அப்படி உங்க வாழ்க்கையை விட்டு அது போய்விடும், உங்களுக்கு கீழ்ப்படியும். என்ன அற்புதமா சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு கீழ்ப்படியும். கடலில் நடப்படுவாயாக, கடலில் போட்டாலே போதும், நடப்படுவாயாகனா அங்கே மேந்துக்கிந்து வெளியே வந்துடக்கூடாதீங்க, கரையோரமாக ஒதுங்கிடக்கூடாது, திரும்ப வந்து நம்ம வாழ்க்கையில் நுழைஞ்சிடக்கூடாது. அங்கே நடப்படுவாயா, அங்கே இரு, கண்ணுக்கு தூரமாக போ, என் வாழ்க்கையை விட்டு போ, தூரமாய் போ, ஒளிஞ்சு போ, இனிமே என் வாழ்க்கைக்குள்ளே வரவே வராது, இந்த பிரச்சனை வரவே கூடாது. அப்போ பாருங்க, ஒரு மன்னிப்பு கூட, மன்னிக்கக்கூடிய தன்மையை கூட விசுவாசத்தை கொண்டு தான் செய்யணும். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். அதுக்கு கூட அதிகாரத்தை பயன்படுத்துறதுனா ஏதோ பிசாசை வரட்டுறது அப்படி நினச்சக்கூடாது. பிசாசையும் வரட்டலாம், நிறைய நேரத்தில் பிசாசு தான் இந்த மாதிரி இதில் மாட்டி விடுறது, நம்மளை மன்னிக்காமல் அப்படி இருக்கிற நிலையிலையும் மாட்டி விடுறது. அப்போ வெறும் பிசாசை ஓட்டுறது இல்லை அதிகாரம்னா, பிசாசை விரட்டுறதோ தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கிறதுனா வெறும் அது மட்டும் கிடையாதுங்க. பிசாசு இந்த விதத்தில் உங்களை தோற்கடிக்கிறான். அவனும் வந்து வாழை வச்சுக்கிட்டு கொம்பு வச்சுக்கிட்டு வந்துடல, இந்த விதத்தில் உங்களை தோற்கடிக்கிறான். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை முன்னேற முடியாமல் தடுக்கிறான். அப்போ அதிகாரத்தை பயன்படுத்த வேணும், விசுவாசத்தை பயன்படுத்தணும். விசுவாசமும் அதிகாரமும் செயல்படுது. என்ன விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சொன்னபடி ஆகும்னு விசுவாசிக்கிறீங்க. இது என்னால் முடியும், முடியாது ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்குது, இந்த ஒரு காரியத்தினால தான் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, இந்த ஒரு பிரச்சனையினால தான் நான் முன்னேற போக முடியல, வளர்ச்சி இல்லை, இதுதான் எனக்கு தடையாக இருக்குது, இதை நீக்க முடியல, ஆனால் இனிமே முடியும், நான் சொல்ல போகிறேன், இனிமே இன்னையிலேருந்து வாயை திறந்து சொல்ல போகிறேன், போன்னு சொல்ல போகிறேன், நிச்சயமா அது போய்விடும் என்று விசுவாசத்தை கொண்டும் அதிகாரத்தை கொண்டும் தான் அதை மேற்கொள்ள முடியும். அதிகாரம் விசுவாசம் எப்படி டே டு டே லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யறதுங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் இது ஏதோ கேட்குற பிரசங்கம் இல்லைங்க, சர்ச்சில் வந்து கேட்குற பிரசங்கம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் சாதாரண காரியங்களில் ஒருத்தன் தப்பு செய்கிறான், 7 தடவை செய்கிறான், ஒரு நாளில் செய்கிறான், அவனை மன்னிக்க முடியல, அதை எப்படி மேற்கொள்கிறது, அந்த விஷயத்தில் சொல்கிறேன். விசுவாசமும் அதிகாரம் தான் பயன்படுகிறது. அப்போ அதிகாரத்தை ரொம்ப ரொம்ப இந்த லெவலில் யூஸ் பண்ணலாம். மார்க் 11:23 கூட பாருங்கள், என்ன சொல்லியிருக்குதாங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொன்னபடின்றது ஏதோ ஒரு தடவை சொன்னபடினால அல்ல, அந்த சொன்னபடி என்று சொல்றதை வாஸ்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனுடைய அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிடுது. சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இது வந்து ஏதோ ஒரு நாள் சொன்னதில்லை, சொல்லிக்கொண்டே இருப்பது. சொல்லிதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். லைஃப் ஸ்டைலாக மாறும்போது அங்கே வந்து அவன் சொன்னபடியே ஆகிறது. அவன் என்னத்தை சொல்லிக்கிட்டே இருந்தானோ அதைத்தான் அவன் அடைய போகிறான். சொல்லிக்கிட்டே இருந்தால் சொன்னபடி ஆகும். இஃப் யூ கீப் ஆன் சேயிங் யூ வில் ஆக்சுவலி அண்ட் இவென்ச்சுவலி ஹேவ் வாட் யூ செட். சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தது அப்படியே அந்த அர்த்தத்தில் தான் அங்கே சொல்லியிருக்குது. ஏதோ ஒரு நாள் சொன்னால் பட்டுன்னு அடுத்த நாள் ஆகிடும் அப்படின்றத சொல்ல. இயேசுவே மரத்தை பார்த்து சொன்னப்போ உடனே ஒன்றும் ஆகலையே, அதுக்கே 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் ரிசல்ட்டே வருது. அவர் சொன்னப்போ அந்த மரம் இருந்தபடியே தான் இருந்தது. ஒரு மணி முன்னிடத்தில் ஒரு காலம் கனி புசியாதிருப்பானாகன்னு அந்த மரத்தை சபிக்கிறார் பாருங்க, சொல்கிறார். இந்த மரத்தை பார்த்து பார்க்குறாங்க, மரம் ஒன்றும் இல்லை, அப்படியே தான் நிற்கிது, ஒன்றும் ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்த நாள் 24 மணி நேரம் பொறுத்து அது ஆச்சு. 24 மணி நேரம் பொறுத்து தான் அது ஆச்சு. அப்போ சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்முடைய என்ன நடக்கணுமோ அது சொல்லிக்கொண்டே இருந்தால் சொன்னபடியே ஆகும். சிலர் வந்து இது ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஃபெய்த் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஆக்கிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, 100 தடவை சொன்னங்க, நீங்கள் சொன்னீங்க, நான் போய் இதோட 100 தடவை சொல்லிட்டேன், ஒன்றுமே ஆகலை. அதுதான் ஃபார்முலா. தப்பு. அது ஃபார்முலா மாதிரி பயன்படுது. இது ஒரு பிரின்சிபல்னால் என்ன, எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆகவே நான் தான் சொல்ல வேணும், நான் சொன்னால் தான் அது போகும். என் பிரச்சனை
என் வாயால் தான் தீரும். என் வாயை திறந்து நான் சொன்னாதான் நான் சொன்னபடி ஆகும். அதுதான் பிரின்சிபல். இதை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஃபார்முலா மாதிரி மந்திரம் மாதிரி ஓதிட்டு இருக்கக்கூடாது. 100 தடவை சொன்னேன், ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்லிவிடு. இமெயில் அனுப்புகிறாங்க பாருங்கள், ஏதோ ஒன்று அனுப்பிச்சு இதை 10 பேருக்கு அனுப்புங்க. அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆகுமாக்கும், அப்படி ஆகுமாக்கும். உடனே இவங்க ஒரு 10 பேருக்கு அனுப்புறது நியூசன்ஸ். இது இவங்க ஒரு 10 பேருக்கு அனுப்புறது, இன்னொரு 10 பேர். இதே பொழப்பா போச்சு நிறைய பேருக்கு. போட்டு எல்லா விமானம் வந்து இது அழிக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகுது. ஒரு 2 நாள் அது கவனிக்கலன்னா 200-300 வந்து உட்காந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி 10 பேருக்கு அனுப்புனவனும் சொல்லிட்டான்னு இவங்க அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் 10 பேருக்கு அனுப்பிச்சிட்டேன், எனக்கு ஏதாவது ஆகுமான்னு. ஃபார்முலா தான் விரும்புகிறாங்க ஜனங்க. எத்தனை பேருக்கு அனுப்புங்க சொல்லுங்கள், நான் அனுப்பிச்சிட்றேன். 1 2 3 4 5 இதை அனுப்பிச்சிட்டேன் கரெக்டாக. இது ஃபார்முலா கிடையாது, பிரின்சிபல். பிரின்சிபல் என்ன? ஃபார்முலானா 100 தடவை சொன்னேன், சொல்லிட்ட பிறகு ஆகணுமே எங்கே ஆகலையன்றது. பிரின்சிபல்னா என்ன? நான் சொன்னபடி ஆகும். ஆகவே நான் சொல்கிறதுலேருந்து நான் விலக மாட்டேன். என் வாயில் தான் அதிகாரம் இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது, என் வார்த்தையில் அதிகாரம் இருக்குது. நான் சொன்னால் மரமும் கீழ்ப்படியும், மலையும் கீழ்ப்படியும், எந்த பிரச்சனையும் கீழ்ப்படியும். நான் சொன்னபடியே ஆகும். அது ஆகிற வரைக்கும் நான் விடுறதில்லை. சொன்னபடியே அதான் பிரின்சிபல். பாருங்க, பிரின்சிபலை புரிந்து கொள்ள வேண்டும். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே. மானுவே, மானுவே, கூடவே இருக்கிறீர். மானுவே, மானுவே, கூடவே இருக்கிறீர். மானுவே, மானுவே, கூடவே இருக்கிறீர். மானுவே, மானுவே, கூடவே இருக்கிறீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே,